அலிபாபா 40 வந்த புதியது. அப்போ இந்த பாடல் ஒன்று, உன்னை விட மாட்டேன் உண்மையில் நானே என்னை அறிவேனே அப்படின்னு சொல்லி பானுமதி கையில் கத்தி வச்சுட்டு சுற்றி சுற்றி வருவாங்க. எம்ஜிஆர் ஒரு தூணில் கட்டி போட்டிருப்பாங்க. அவர் எம்ஜிஆர் எப்போ குத்த போகிறாங்கன்னு நினச்சிட்டே இருப்பாங்க ஜனங்க. அது 50களில் வந்த படம் இல்லை எது? அதுக்கப்புறம் படம் வந்தது, ரீரிலீஸ் வந்தது இல்லை. அப்போதான் நான் பார்த்தேன். அப்போ வந்து அந்த கத்திய அந்த குத்துற மாதிரி போவாங்க. கடைசியில் பின்னர் கைத்த கட்டை அறுத்து விட்டுருவாங்க. எம்ஜிஆர் தப்பிப்பார். ஜெயா ஒரு சண்டை நடக்கும். எனக்கு அந்த ட்விஸ்ட் ரொம்ப பிடிச்சது. இப்படிப்பட்ட அப்போ தேட்டரே அல்லோல கலப்படும். கைத்தட்டுவாங்க, சிரிப்பாங்க. இப்படி ட்விஸ்ட்டு வச்சா நல்லா இருக்கும் போல இருக்க கதையில். அப்போ ட்விஸ்ட்டு வச்சு கதை எழுதலாம். ஏன்னா ட்விஸ்ட்டுங்கிறது அப்போ தான் எனக்கு தோணுது. ஜனங்க க்ரைமை விரும்புகிறாங்க. அதாவது குத்த போகிறாங்க, ஆனால் குத்தலை, ஆனால் தப்பிக்கிறாரு. இது ரொம்ப நல்லா இருக்குது.